பழனிமலை மீதில் நிற்போம் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி என்னை தந்தவான் அசுரசம்மை என்ற வடிவேல் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி என்னை தந்தவான் அசுரசம்மை என்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி அன்னை தந்தவான் அசுரசம்மை என்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி அன்னை தந்தவான் அசுரசம்மை வென்ற வடிவேல் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பார்க்கிறேன். யாரு? விநாயகர். முருகன் சொல்றாரு, அண்ணா அண்ணா வேண்டாம், நான் படுற பாடு பெரும்பாடா இருக்கு, நீ பாட்டுக்கு நிம்மதியா இருக்க, நிம்மதியா இரு. இல்லை, நான் இதுவரைக்கும் அப்படித்தான் நிம்மதியா இருந்தேன். இன்னைக்கு இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் தேவைன்னு தோணுது. எதனால அப்படி தோணுது? ஒண்ணுமில்ல, இங்கே அருமையான அந்த தேமாண்டு கோயில்ல ஒரு விழா நடக்குதா, நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். பூரா பெண்களுடைய ஆட்டமா இருக்கு. ஆண்கள் எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் சும்மா கொடி கட்டி பறக்கிறாங்க. முருகா, வருங்காலம் பெண்களுடைய காலம். நான் சொல்ல சர்ப்பசேலம்னா பாம்பு மலை. உடனே பாட ஆரம்பிச்சிருவார். ரொம்ப பாடு தெரிஞ்சவரா, உடனே பாடுவார். எப்படி பாடுவார் தெரியுமா? இப்ப பாடுறாரு பாருங்க. இது பாம்பு மலைன்னா பாம்பு படம் எடுத்து ஆடுமா இல்லையா? பாம்பு படம் எடுக்கும்ல. நம்ம போட்டோக்காரங்க மட்டும் படம் எடுக்கிறது இல்லை, பாம்பும் படம் எடுக்கும். பாம்பு படம் எடுத்து ஆடும்.
ஆமா, இந்த மலை பாம்பு மலைன்னா ஏன் படம் எடுத்து ஆனது? இது கவிதை கேட்கிற பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் அல்ல. இது வரைக்கும் இவருக்கு பழக்கம் எப்படி தெரியுமா? 4 வரி எழுதுவார். 1.5 வரியில வினா, அடுத்த 2.5 வரி விடை, கேள்வியும் பதிலும். இப்ப கேட்டு விட்டாரு, பாட்டு நின்று போச்சு, பாதியில நின்று போச்சு. சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாது என்னை. திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்றால் சண்டையில் படம் எடுத்து ஏன் அந்த பாம்பு ஆடவில்லை? நின்று வச்சு பாட்டு வரல, கொடுத்தவன் நிறுத்தி விட்டான். சிவாஜி கணேசன் நல்லா பாடினார்னு சொல். அடிவேண 10 தலை தத்த கணிகொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்டப்பட்ட தீரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடலிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. இப்படியே பாட்டு போகும். நான் அந்த காலத்துல 150 திருப்புகள் பாடம் பண்ணினேன். பழனியில ஒரு நிறுவனம் 100 திருப்புகள் பாடம் பண்ணி ஒப்பிச்சா 1000 ரூபாய் பரிசு அப்படின்னு 1961 சொன்னாங்க. 1961. அப்போ எனக்கு 18 வயசு. உடனே இப்ப எத்தனை வயசுன்னு கணக்கு போட்டு நீங்க தர்மசாஸ்தாவோட சரித்திரத்தையும் பார்க்கலாம். தர்மசாஸ்தாவுக்கு 2 மனைவி உண்டு இல்லையா? பூரணா, புஷ்கலா இல்லையா? ஏன் தர்மசாஸ்தாவுக்கு 2 மனைவி? இன்னொரு அவதாரத்துல ஒரு ஐயப்பனாவே இருக்க போற, கல்யாணம் பண்ணி போறதில்ல. ஆனா தர்மசாஸ்தாவா இருக்கும் போது ஏன் 2 மனைவி அப்படின்னா, ஒரு மனைவி இச்சாசக்தியினுடைய ஸ்வரூபம், வள்ளிங்கிறவ இச்சாசக்தியினுடைய ஸ்வரூபம், தெய்வானைங்கிறவ கிரியாசக்தியினுடைய ஸ்வரூபம். இவர்கள் 2 பேரும் யாரை போய் அடைகிறார்கள் அப்படின்னா, ஞானமே வடிவமான முருகப்பெருமானை சரணடைகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, ஞானம் நமக்கு கிடைத்து விட்டால் இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் அதுல அடக்கும். நம்ம வெளியில போய் வேற எங்கேயும் போய் தேடவே வேண்டாம், முருகா ஒரு சொன்னா போறோம், எல்லா சக்தியும் அதுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு ஞானமே வடிவமான முருகப்பெருமானிடம் எல்லா சக்தியும் ஒருங்கே குடிக்கொண்டுள்ளன. அப்படிங்கிறதுனால முருகன்கிற ஞானத்துக்குள்ள எல்லாம் அடக்கம் அப்படிங்கிறது. முன்பொரு சமயம் காஷ்யப மகரிஷிக்கும் அதித்தி தேவிக்கும் வாமனரா அவதாரம் பண்ணார் மகாவிஷ்ணு. நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம அங்கு குழந்தை வந்தாச்சு. ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது. சார், பூனைக்கு பூனை குட்டி பிறக்கணும், நாய்க்கு நாய் குட்டி பிறக்கணும், யானைக்கு யானை குட்டி பிறக்கணும், இங்க மானுக்கு என்ன குட்டி பிறக்கணும்? மான் குட்டி. பார்த்தா இந்த மானுக்கு ஒரு மனுஷ குட்டி பிறகு. மான் பயந்து போச்சு. நமக்கு ஸ்டோரி தெரியும், அதனால நம்ம விளையாட மாட்டோம். ஆனா மானுக்கு தெரியாதே கதை. மான் அப்படியே பயந்து போச்சு. இது என்னடா இது வம்பா போச்சுன்னு அப்படியே ஓடுனா மர கிழவி நிஜ கிழவியாகி அந்த மான் வயிற்று இனியருளால் கருவாய் தோன்றி மின்னற்கரிய கனமருவி பூர்ணமாய் நிறைய வயிறுடைவதனை கண்டல்லால் மனக்குமரன் தனக்கு அளித்த வரத்தினால் அம்மான் மகள் இம்மான் மகளாய் கானத்துரு கனத்துரி சுந்தரக்குடி அன்று இந்த நாமம் கலந்திட்டார் மனவன் உதித்து தாயானே. வினைக்கிரிய கனமருவி பூர்ணமாய் நிறைந்த 10 மாசம் ஒரு முழு கர்ப்பம் வெளியில வந்தா அப்படி இருக்குமா? அப்படி வந்துதான் அடுத்த ஒரே ராத்திரியில குழந்தை வந்த உடனே பார்த்தா அந்த மான் குட்டி இல்லாத உடனே இந்த மான் அப்படியே ஓட ஆரம்பிச்சு. இந்த குழந்தைய விட்டுது, பால் கூட கொடுக்கல. அந்த மனுஷ குட்டியின் உடனே ஓடி தலைதறிக்கா. ஐயோ, நமக்கு இந்த கதையை கேட்கும் போது ஏக்கமா இருக்கும். தானே தானே தினம் தன்னானே, தன்னை தானே தினம் தன்னானே, தினம் தானே தானே தினம் தன்னானே, தன்னை தானே தினம் தன்னானே, தின்னை தானே தானே தினம் தன்னானே. கும்மியடி பெண்ணை கும்மியடி, குலுக்கிட கை கொட்டி கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, குலுக்கிட கை கொட்டி கும்மியடி. தன்னை தானா தினம் தன்னானே, தினம் தானே தானே தினம் தன்னானே, தன்னை தானா தினம் தன்னானே, தினம் தானே தானே தினம் தன்னானே. கும்மியடி பெண்ணை கும்மியடி, குலுக்கிட கை கொட்டி
முருகனை காணவே இங்கு காவடி எடுத்து ஆடி வந்தோம் தங்க முருகனை காணவே இங்கு காவடி எடுத்து ஆடி வந்தோம் தன்னை தானா தினம் தன்னாலே தினம் தானே தானா தினம் தன்னாலே தன்னை தானா தினம் தன்னாலே தினம் தானே தானா தினம் தன்னாலே தங்க முருகனின் அருள் பெறவே பால்குடமேந்தி ஆடி வந்தோம் தங்க முருகனின் அருள் பெறவே பால்குடமேந்தி ஆடி வந்தோம் தன்னை தானா தினம் தன்னாடே தினம் தானே தானா தினம் தன்னாடே தன்னை தானா தினம் தன்னாடே தினம் தானே தானா தினம் தன்னாடே தன்னை தானா தினம் தன்னாடே தினம் தானே தானா தினம் தன்னாடே தன்னை தானா தினம் தன்னாடே தினம் தானே தானா தினம் தன்னாடே தன்னை தானா தினம் தன்னாடே தினம் தானே தானா தினம் தன்னாடே தன்னை தானா தினம் தன்னாடே தினை தானே தானே தினம் தன்னாடே தன்னை தானா தினம் தன்னாடே தினம் தானே தானா தினம் தன்னாடே